வளமுடன் ரஞ்சினி அம்மா. வாழ்க வளமுடன் சுவந்தி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று எமது நோர்வே மனவளக்கலை மன்றத்திற்கு இனிய வழியூடாக சிறப்பு சிந்தனை உரை வழங்க வருகை தந்திருக்கு. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் KR லீலாவதி அம்மா அவர்களை பற்றிய சிறிய அறிமுக உரையை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் KA லீலாவதி அம்மா அவர்கள் MA தமிழ், MA BHC, திருநெல்வேலியில் 25 வருட மனவளக்கலை அனுபவம் பெற்றவர்கள். 18 வருடங்கள் பேராசிரியர் தொண்டு செய்து வருகின்றார்கள். 9 வருடங்களாக திருநெல்வேலி மண்டல ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும், 2 வருடங்களாக மண்டல இணையவழி நிகழ்வுகளின் பொறுப்பாளராகவும் குருவின் ஆசைகளோடு தொண்டாற்றி வரும் பெருமைக்குரியவர் ஆவர். இத்தகைய சிறப்புக்குரிய அம்மா அவர்களை நோரே மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் வேதாத்திரிய உறவுகளின் சார்பிலும் அன்போடு வாழ்த்தி வணங்கி பணிவோடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. தொடங்கலாமா அம்மா? தொடங்குங்கள் அம்மா. ஆடியோ கரெக்டா இருக்குதுங்களா? ஆமா அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுகமமாக வந்திருந்து இன்றைய சிந்தனை உரையை நமக்கு நடத்தி தருவார்களாக. அவர்களது ஆற்றல் நம் அனைவருள்ளும் நமது இல்லங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். குரு அருள் நிறைக, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், நார்வே மற்றும் டென்மார்க் மனவளக்கலை மன்றங்களினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், நல்ல சிறப்பான முறையில் இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய பகீரதி அம்மா அவர்களுக்கும், நல்ல ஒரு நவக்கிரக தவத்தை நடத்தி தந்த நமது குருபிரான் அவர்களுக்கும், ஆசிரியர் அறிமுக உரை அளித்த ரஞ்சினி சுகந்தன் அம்மா அவர்களுக்கும், என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களுக்கும், நம்ம எல்லாம் மிக சிறப்பாக இணைத்துக் கொண்டிருக்கின்ற சுகந்தி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணையதள இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விழுதுகளுக்கும் பணிவான காலை வணக்கங்களையும் கனிவான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் ஒரு பாதங்களில் நமது சிரம். பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்த ஆசானின் துணையோடு இன்றைய சிந்தனை விருந்தை நாம் தொடங்குவோம். வழமை போல அருள்தந்தையருடைய கவியோடு விருந்தை தொடங்குவோம். பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்வில் ஆச்சு. இழக்கின்றோம் இயற்கை வள இன்பம் எல்லாம். இதை உணர்ந்து ஏற்றபடி திருந்தி வாழ்வோம். மீண்டும் ஒரு முறை இணைப்பில் இருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற தலைப்பில இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். மனிதர்கள் வேறுபாடு என்ற தலைப்பில வேறுபாடு 7ஆக கூறுகின்ற அருள் தந்தை அவர்கள் அதற்குண்டான காரணங்களாக 16 நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருக்கிறது தான் பழக்க வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த 3. பழக்கம் என்றால் என்ன, வழக்கம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, அதை பற்றிய அருள் தந்தையருடைய கருத்துக்கள் நமக்கு மிகச் சிறப்பான வகையில இருக்கின்றது. தேவைகளையும் காப்புகளையும் பெறுவதற்காக நாம் பிற உயிர்களோடும் பொருட்களோடும் தொடர்பு கொள்கின்றோம். இதுவே நமக்கு பதிவாகி பழக்கமாக மாறிவிடுகின்றது. பழக்கம் என்பது நாம பழகிக் கொள்வது. அப்படி அந்த பழக்கம்தான் நமக்கு கருப்பதிவாக வருகின்றது. பரம்பரை குணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பழக்கத்தினாக வரக்கூடியதுதான். அந்த வகையில நம்மிடம் இருப்பது 7 தலைமுறை பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம 7வது தலைமுறை என்றால் அந்த முன்னாடி இருக்கின்ற 6 நமக்குள்ளானது சேர்த்து 7 தலைமுறைக்கு பழக்கம் நம்மிடம் பதிவுகளாக இருக்கின்றது.
இந்த பழக்கத்திற்கு சமுதாய அங்கீகாரம் கிடைத்தது என்று சொன்னால் அதுதான் வழக்கமாக மாறிக்கொள்கின்றது. சென்டிமெண்டல் தாட்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படிம்பாங்க. பழக்கம் என்பது ஹேபிட், வழக்கம் என்பது சென்டிமெண்டல் தாட்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவை இரண்டும் சேர்ந்து ஒழுக்கமாக மாறுகின்றது. அதாவது இந்த பழக்க வழக்கம் இரண்டும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் ஒழுக்கமாக மாறுகின்றது. துன்பமாக மாறக்கூடாது என்பதுதான் விதியும் கூட. ஏன்னா இன்பம் என்று சொல்லும் பொழுது துன்பமும் வருகிறதே நமக்கு. அப்போ அந்த துன்பம் ஏன் வருகிறது என்று ஆராய்ச்சி செய்தால் இந்த பழக்க வழக்கத்தின் காரணமாக அதில் ஏற்படுகின்ற குறைபாடின் காரணமாக பிறருக்கு துன்பம் கொடுக்கிறோம், அது நமக்கு துன்பமாக மாறி வருகின்றது. அப்ப அதுல நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. முதலில் பழக்கம் என்றால் என்னன்னு பார்ப்போம். பழக்கம் என்பது நமக்கே தெரியும், 2 வகையான பழக்கம் இருக்கின்றது. ஒன்று நல்ல பழக்கம், இன்னொன்று கெட்ட பழக்கம். அதாவது தீய பழக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நல்ல பழக்கம் என்பது ஒழுக்க விதியின்படி நமக்கும் பிறருக்கும் நன்மையை கொடுப்பது. இதனால் நமக்கு வருவது இன்பம். தீய பழக்கம் என்று சொல்லுவது நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுப்பது. இதனால் வருவது நமக்கு அது பாவமாக வருகின்றது. நமக்கும் அது துன்பமாக வருகின்றது. இதைத்தான் பாவ புண்ணியம் என்று 2ஆக பிரிச்சாங்க. இதனுடைய தன்மை என்ன என்று பார்த்தால், இந்த 2 பழக்கங்களினுடைய தன்மை என்ன என்று பார்த்தால், நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்வது கடினம், விட்டு விடுவது எளிது. தீய பழக்கத்தை கற்றுக்கொள்வது எளிது, விட்டு விடுவது கஷ்டம். இன்றைக்கு நாம இந்த மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் கற்று ஓரளவிற்கு செய்து பலனடைந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது கற்றுக்கொள்வதற்கு நமக்கு எவ்வளவு காலம் எடுத்தது என்பதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். 1997 மனவளக்கலை பயிற்சிகள் எனக்கு கிடைக்கப்பட்டது. ஆரம்ப காலங்கள்ல பெண் ஆசிரியர்கள் அதிகம் இல்லாத காலகட்டம். அப்போ 27 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாரத்திற்கு 1 நாள் மட்டும்தான் மன்றம் இருக்கும். கல்லிடைக்குறிச்சியில பயிற்சி எடுத்துக்கொண்டேன். அப்ப நானும் என்னுடைய சகோதரியும் சேர்ந்து அங்க போனது. வியாழக்கிழமை தோறும் மன்றம். முதல் வாரம் போனோம் அப்படின்னு சொன்னா கைப்பயிற்சி மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தவம், அதுக்கப்புறம் விளக்கம், அப்புறம் தீட்சை இதெல்லாம் இருக்கிறதுனால அது நடந்தது பள்ளிக்கூட வராண்டா. அதனால இந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ள வெளியே அனுப்பிட்டு பூட்டிடுவாங்க. கூட கொஞ்ச நேரம் எடுத்துக்க முடியாது. அப்ப கைப்பயிற்சி முதல் வாரம் கத்துக்கிட்டு வந்தோம். வீட்டுல வந்து கொஞ்சம் அதை செய்து பார்த்தோம். அப்போ உடற்பயிற்சி புத்தகம் இருப்பதெல்லாம் அதிகமாக தெரியல எங்களுக்கு. அடுத்த வாரம் போறோம். அடுத்த வாரம் அடுத்த பயிற்சி சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா நாங்க அடுத்த வாரம் போகும்போது எங்களை போல இன்னும் ஒரு 3 பேரு பெண்கள் புதுசா வந்ததுனால அவங்களுக்கு அன்றைக்கு கைப்பயிற்சி. ஆக நாங்களும் அந்த கைப்பயிற்சியை மீண்டும் கத்துக்கொண்டோம். அப்ப கைப்பயிற்சியிலேயே எவ்வளவு நேரம் இருந்தோம்னா, நான் கிட்டத்தட்ட 5, 6 வாரங்கள் கைப்பயிற்சி மட்டும்தான் எங்களுக்கு கத்துக் கொடுக்க முடிஞ்சிச்சு அவங்களால. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளாகவே ஒரு உணர்வு வந்து, ஒரு மத்தியில ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. இங்க நாங்க உட்கார்ந்திருந்தா அந்த பக்கம் ஆண் ஆசிரியர் நடத்துறது தெரியும், ஆண்கள் செய்யறது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த ஐயா கிட்ட போய், நாங்க ஸ்கிரீனுக்கு இந்த பக்கமா நின்னு நீங்க செய்யறத பாத்துக்கிறோம் ஐயா, நீங்க கத்துக் கொடுக்கறத பாத்துக்கிறோம், அப்புறம் வீட்டுல போய் நாங்க செய்துக்கிறோம்னு சொல்லி அப்படித்தான் நாங்க உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டோம். அப்படி கற்றுக்கொண்டு இன்றைக்கு செய்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் நாளைக்கு நினைச்ச காலையில எழுந்திருச்சு இந்த பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா செய்யாம இருந்துக்கலாம். பிரமாதமான வித்தியாசம் எதுவும் எனக்குள்ள வரப்போறது இல்லை, எதிர்ப்பும் வரப்போறது இல்லை. நல்லா போச்சுன்னு நினைச்சுக்குவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மிச்சம். சீக்கிரமே எல்லா சாப்பாடு இதெல்லாம் கிடைச்சிரும்னு வீட்டுல இருக்கவங்களுக்கும் சந்தோஷமா போயிடும். உடல் நல குறைவு அதுங்கிறது வேற இருக்குது. ஆனால் விடுவது எளிது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஆனா கெட்ட பழக்கம் ஒண்ண கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடலுக்கோ மனதிற்கோ கெடுதலை கொடுக்கக்கூடிய போதை பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது.
ஆனால் விட்டுவிட்டால் உடல், மனம் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகிறது. அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. அடிக்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆகிப்போகுது. அதனால தானே அதற்கு போதை என்று பெயர். அதை விட்டுட்டு இருக்க முடியாது. ஆக இந்த அ நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம் இதை நாம பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதன் தன்மையை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அருள் தந்தைகளுடைய கவி பழக்கமே பற்றாக. இந்த பழக்கம் அடுத்தால என்னவாக மாறுகிறது தான் இந்த ஆரம்ப கவியில சொல்லியிருக்கிறார். பழக்கமே பற்றாக, அதுக்கப்புறம் பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்விலாச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றாக மாறி போகிறது. ஒருவரை நம்முடன் இருக்க வைத்து அவர்களுக்கு நாம பிரியத்தை கொடுத்து அதை பழகிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களை பிரிவதற்கு நமக்கு மனசு வருவதில்லை. அப்ப அது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால் பாசமாக மாறி போகின்றது. அதுவே ஒரு கட்டத்தில் பற்றாகவும் மாறிக்கொள்கின்றது. அருள் தந்தை அவங்க விளக்கும் போது சொல்லுவாங்க, இந்த பாசம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. வீட்டுல தண்ணீர் கொட்டிட்டே இருக்கக்கூடிய குழாய் அடி, கிணத்தடி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் கொட்டிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல பாசம் பிடிச்சுக்கிடும். பாசி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுல தெரியாம காலை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா வழுக்கி விட்டுரும். அந்த பாசிக்கு எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா அதுல காலை வச்சவங்களும் அது விட தட்டி காயத்தை ஏற்படுத்தி விடும். அதே போலதான் இந்த பாசம் என்பதும் நம்மோடு இணைத்து வைத்திருக்கிறவங்கள அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும். பற்று இதை விட கொஞ்சம் மோசமானது. பற்று என்று சொன்னால் தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து விடும். வீட்டுல சமையல் பண்ணும்போது சில நேரங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துச்சுன்னா பாத்திரத்துல அது அந்த சமையல் பண்ற பொருள் பிடிச்சுக்கும். பாயாசம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா கிண்டல அப்படின்னு சொன்னா அது அப்படியே பிடிச்சுக்கும். அது பிடிச்ச வாடை பார்த்துதான் நாம அதையே கண்டுபிடிப்போம். அப்ப அந்த பாத்திரமும் கெட்டு போகுது, பொருளும் கெட்டு போகுது. அதை உபயோகிக்க முடியாது, திருப்பி சாப்பிட முடியாது. எரிபொருள் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், மன வேதனை. அது அப்புறம் தூரதான் கொட்டணும். சில நேரங்கள்ல பாத்திரம் கூட ஓட்டையா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மண் பாத்திரத்துல சமையல் பண்ணோம்னா கொஞ்சம் சுரண்டுனா ஓட்டை விடுங்க. அப்ப எதற்குமே பிரயோஜனம் இல்லாமல் சொல்லுவாங்கல்ல, தானும் கெட்டு பிறரையும் கெடுக்கிறதுங்கிறது. அதுதான் இந்த பற்று என்று சொல்லுவது. அப்ப இந்த பற்று பாசம் எதிர்கள் அடிப்படையில் வருகிறதா பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்விலாச்சு அப்படின்ற. இதனால என்ன ஆகிறதுன்னு இழக்கின்றோம் இயற்கை வள இன்பம் எல்லாவற்றையும். இது என்னுடையதுங்கிற பற்று இருக்கும்போது அதை நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அது வீணா போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற. அப்ப இயற்கை வளமானும் எல்லாமே இன்பமா எல்லாமே நமக்கு வீணாக போகிறது. அப்ப இதை உணர்ந்து ஏற்றபடி திருந்தி வாழ்வோம் அப்படிங்கிற. இப்ப இந்த அன்புக்கும் பற்று பாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பு என்பது எதையும் தன்னோடு இணைத்து வைத்துக் கொள்வது. கருணை என்பது இணைத்து வைத்துக் கொண்டதோடு இயங்கி எதை இணைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது வளர்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தே கொண்டு அதை வளர்த்து கொண்டு இருப்பது. இப்ப அன்பின் முதிர்ச்சி நிலை கருணை, கருணையினுடைய முதிர்ச்சி நிலைதான் அருள் என்று சொல்லப்படுவது. தெய்வீக செயலுக்கு தான் அருள் என்று நாம சொல்லுவோம். அப்போ நாம அருட்காப்பு சொல்லும்போது கூட அருட்பேராற்றல் அப்படின்னு தான் சொல்றோம். சங்கல்பம் சொல்லும் போது அருட்பேராற்றல் கருணையினால் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கருணை அருளினுடைய தன்மை என்னன்னா, இணைத்து வைத்துக் கொண்டது அன்பு என்றால் கருணை அதற்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டு இருப்பது, அதாவது வளர்த்து கொண்டு இருப்பது. இவ்வாறு இணைத்து கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கின்ற அந்த உயிரோ பொருளோ எனக்கு துன்பம் கொடுத்தாலும் தொடர்ந்து என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டு இருப்பது. அதுதான் அருள் என்று சொல்லுவது. இறைநிலை அவங்களை போய் வணங்கினாலும் சரி, வணங்கவில்லை என்றாலும் சரி, நம்ம செயலுக்குண்டான விளைவை அது கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. அதனாலதான் அருள்மிகு அருள் தரும் என்று இறைநிலையினுடைய ஆலயங்களை குறிப்பிடுகின்றோம். அப்ப அன்பும் கருணையுமாக நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பற்று பாசம் என்பதை அன்பு கருணை அருள் என்பதாக நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ அதுதான் சொன்னாங்க, வாழு வாழ வீடு அப்படின்னா நாமளும் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கும் வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும். இப்ப இந்த பழக்கம் எவ்வாறு வருகிறது அப்படின்னு பார்த்தா தானே அதை மாற்றிக்கொள்ள முடியும்.
மனம் 10 நிலைப்படிகளில் அறிவாக மாறக்கூடியதுல அருள் தந்தை அதை குறிப்பிடுறாங்க. அதாவது மனமானது 4 நிலைப்படிகளில் எண்ணமாக மாறுவது போல 10 நிலைப்படிகளில் அறிவாக மாறிக்கொள்கின்றது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதாவது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சொல்லப்படுவது. இதுல முதல் 7ம் பழக்கப்பதிவு, பின்னாடி இருக்கின்ற 3ம் விளக்க பதிவு. இப்ப இந்த உணர்ச்சி என்பதுதான் நமக்கு பழக்கமாக மாறிவிடுகின்றது. உணர்ச்சி ஏற்படுகின்றது. வலி உணர்ச்சி இருக்குது. அதாவது இன்ப உணர்ச்சியும் இருக்குது, துன்ப உணர்ச்சியும் இருக்குது. இதுல சாமி சொல்லுவாங்க, துன்ப உணர்ச்சி தான் விரைவாக நம்மை தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது நம்மள பாராட்டுனா வெட்கப்பட்டு, கூச்சப்பட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் கடவுளுடைய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி நாம ஏத்துக்குவோம். ஆனா திட்டுனாங்கன்னா அதை ரொம்ப நாளா மனசுல வச்சுக்கிட்டே இருக்கும். அவங்கள நினைக்கும் போதும், அவங்கள பார்க்கும் போதும் இருக்கும். பாராட்டுனது ஒரு கட்டத்துல மறந்து போகும். அப்போ வலி உணர்ச்சி தான், துன்ப உணர்ச்சி தான் நமக்கு முதலாவதாக வருகின்றது. அப்ப அந்த உணர்ச்சி தான் நமக்கு தேவை. அந்த உணர்ச்சியை நீக்குவதற்கு தேவை ஏற்படுகின்றது. அப்ப அது முயற்சி செயலாக, செயலில் இருந்து விளைவாக, அந்த விளைவு எல்லாம் சேர்ந்து நம்முடைய தேவை, முயற்சி, செயல், விளை எல்லாம் நமக்கு அப்படியே பதிந்து கொள்கின்றது நம்மளோட. அதுவே அனுபவம். பிரசன்ட்ல நாம அனுபவிக்கும் பொழுது அனுபவம், என்ஜாய்மெண்ட் என்று சொல்லுகின்றோம். அதை காலம் கடந்து சிந்திக்கும் பொழுது, பாஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவமாக மாறி போகின்றது. இப்ப இவை எல்லாம் எவ்வாறு வந்தது, ஏன் வந்தது என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு தெளிவு வருகிறது. தெளிவின் காரணமாக ஒரு முடிவு. இது ஒழுக்க பழக்கம். இதை நான் தொடர்ந்து கடைபிடிப்பேன். இது ஒழுக்கம் மீறின செயல். இதை நான் கடைபிடிக்க மாட்டேன். இதை எவ்வாறு என்னிடமிருந்து நீக்கிக் கொள்வேன் அப்படிங்கிற வகையில தான் அது முடிவாக வருகின்றது. ஆக இவ்வாறு நாம பழகுகின்ற பழக்கங்கள் எல்லாமே 6 இடங்களில் பதிகிறது. சாமி எண்ணமாராய்தல்ல சொல்லி இருப்பாங்க இல்லையா? 4 செல்லு, 2 காந்தம். உடல் செல்லு, உயிர் செல்லு, மூளை செல்லு, வித்து செல்லு, ஜீவகாந்தம், வான்காந்தம். அப்ப இவை எல்லாவற்றிலும் ஒரு பதிவை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் பிரதிபலிச்சு அந்த செயலை தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு அனுபவத்தையே நமக்குள்ளாக ஏற்படுத்தி விடுகின்றது. சாமி மனிதருள் வேறுபாடுல இந்த பழக்கம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கும்போது சொல்லி இருக்கிறாங்க, தவறு செய்கிறவரும் தான் செய்யறது சரின்ட்டு தான் செய்யறாங்க அப்படின்றாங்க. தவறு செய்யறவங்க கிட்ட நாம போய் கேட்டோம்னா, இதை நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நியாயம் நமக்கு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அப்படியே பழகிக்கிட்டாங்க. நான் செய்யறது சரி அப்படின்னு அவங்க பழகுனதுனால ஒரு காலகட்டத்துல பழக்கம் அவர்களுக்கு மேலாக எழும்பி இருக்கின்றது. விளக்கம் அங்கே மறைந்து போகின்றது. தான் செய்வது தவறு என்ற விளக்கம் அங்கே மறைந்து போகின்றது. அப்ப அதத்தான் சாமி சொல்லுவாங்க, விழிப்பு நிலையில இருக்க வேண்டும் அப்படிம்பாங்க. இப்போ அப்படியே பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை மாத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அந்த எண்ணம், அதான் சாமி சொல்லுவாங்க, எண்ணம் மாறாதல். எண்ணம் எழும்போதே அது எதனால எழுகிறதுங்கிற காரணத்தை நாம வீட்டுல சில நேரங்கள்ல விலை உயர்ந்த பொருளோ ஏதோ மறதியா எங்கேயோ வச்சிருவோம். ஒண்ணும் இல்ல, ஒரு பேனான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் விலை உயர்ந்த பேனா எழுதி எங்கேயோ வச்சுட்டோம். அது காலையில வச்சோம், சாயங்காலம் வரை கவனிக்கல. திரும்ப எப்போ தேவைப்படுகிறது அதை தேடும் பொழுது தேடி பார்க்கிறோம், காணும். சில நேரங்கள்ல இந்த மனம் என்ன நினைக்கும்னா, ஒரு பொருள், சில நேரங்கள் இல்ல பல நேரங்கள்ல அப்படித்தான் இருக்கு. பொருளை வைத்த இடத்துல அதை காணல அப்படின்னு சொன்னா மைண்ட் முதல்ல நெகட்டிவா தான் சிந்திக்குது. யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம். அப்போ நமக்குடைய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதை யாராவது பாத்தீங்களா, இங்க பேனா வச்சிருந்தேனே அப்படின்னு கேட்டா நமக்கு பதில் வரும். ஆனா நாம என்ன நினைச்சிருவோம், யாரோ எடுத்துட்டாங்கன்னு மனம் நெகட்டிவா நினைச்சிருச்சு பாருங்க. அப்போ வார்த்தையும் நெகட்டிவாகத்தான் வரும். இங்க பேனா வச்சிருந்தேனே, அதை யாரு எடுத்தா அப்படின்னு கேட்போம். பாத்தீங்களான்னு கேட்டாலாவது பதில் வரும். பார்த்தேன், பார்க்கல அப்படிங்கிற பதில் வரும். ஆனா யாரு எடுத்தான்னு கேட்டா
எடுத்தவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேணும்னு தானே எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நமக்கு நான் தான் எடுத்தேன்ட்டு தருவாங்க. எடுக்காதவங்க நாம தான் எடுக்கலையே நம்ம ஏன் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்புறம் இப்படி பார்க்கிறோம் காணோம். அப்போ மனசு என்ன நினைக்குது? யாரோ எடுத்திருக்காங்க அப்படி. அப்ப யாரு எடுத்தான்னா அப்படியே ஒரு லிஸ்ட் போடுது. லிஸ்ட் போட்டா ஒரு 5 பேர் 5 பேர்ல 2 பேர ஃபில்டர் பண்ணி அந்த 2 பேர்ல இவங்களா இருக்குமோ, அவங்களா இருக்குமோன்னு சொல்லி அதையும் ஆ ஃபில்டர் பண்ணி இந்த மாரி நேரங்கள்ல அறிவு நல்ல வேலை செய்யும் நமக்கு. அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு ஆள தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். இவங்களா தான் இருக்கும். இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு அப்படியே மேற்கொண்டு சிந்தனை போக போக இவங்க தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து. அதுக்கப்புறம் சரி அவங்க கிட்ட கேட்கவா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே மறுநாள் ஆகி போகும். மறுநாள் சமயங்கள்ல பெருக்கும்போது பார்த்தோம்னா, அந்த சோபாக்குள்ள இருந்து அந்த பேனா வரும் வெளிய. அப்பதான் மனம் நினைக்கும், "ஓ! இங்கேயா இருக்குது இந்த பேனா?" அப்படின்னு நினைச்சுட்டு, உடனே நினைக்கும், அவங்கள நாம அவங்க எடுத்துட்டு போயிருப்பான்னு நெனச்சோமே! நல்ல காலம் அவங்க எடுத்துட்டு போல. பேனா இங்க தான் இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு நல்ல காலம் நம்ம அவங்க கிட்ட கேட்கல. கேட்டிருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு மனம் நினைக்குது. ஆனா, சாமி சொல்றாங்க, நல்ல ஒருத்தரை நாம அந்த பேனாவ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அவங்கள திருடராக நாம அவங்களுக்கு ஒரு எண்ணத்த குடுத்து, இரவு ஃபுல்லா அந்த அழுத்தத்த குடுத்துருக்கிறோம். அப்போ அவங்களுடைய கருமையத்துல நாம அவங்க திருடங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள நாம செலுத்துறோம். வாழ்த்து பயனில சாமி சொல்றாங்கல்ல, மோதி பிரதிபலிச்சு சிதறி ஊடுருவி போகுதுன்னு. அப்ப நல்ல ஒருத்தங்கள நாம திருடர் என்று நினைத்துக் கொண்டிருந்தது ஒரு பாவம். சரி அதற்கு நேரடியாக மன்னிப்பு கேட்க முடியாவிட்டாலும், மானசீகமாவது மன்னிப்பு கேட்டுட்டு, அதற்கு மேல் பதிவாக வாழ்த்து நாம குடுக்கணுங்கிறாங்க. அதான் எதிரி வாழ்த்துங்கிறது. எதிரின்னா நேருக்கு நேர் இருந்து சண்டை போடுறவங்க மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் பாருங்க. அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியலையே அப்படின்னு நாம நினைக்கக் கூடாது. நம்முடைய எண்ணம் அங்கு ஊடுருவி வரும்பொழுது 2க்கும் இடையே ஊடுதல்ன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப நாளடைவில் நமக்கும் அவர்களுக்கும் இடையே அத சமன் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுவே பழக்கமாகி நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு முரண்பாடை ஏற்படுத்தி விடும். என்னன்னே தெரியல, முன்ன மாரி இல்ல, பேசவே மாட்டேங்கிறா அப்படிம்பாங்க. காரணம் நாம தான். நல்லா இருக்கவங்கள நாம தானே திருடன்னு நெனைச்சோம். அப்ப எண்ணம் அந்த பழக்கமாக வரும் முன்னக்கூட்டியே அதை நாம சரி செய்து கொள்ள வேண்டும். அதான் வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் சொன்ன உடனே அருள் தந்தைகள் நமக்கு குடுக்கிறதே எண்ணம் ஆராய்தல தான் குடுக்குறாங்க. ஏன்னா எண்ணம் திரும்ப 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 பதிந்து பதிந்து செயலுக்கு வந்துவிடும். அப்ப நாம மானசீகமாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு வாழ்த்து குடுத்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அந்த பேனாவ பார்க்கிற நேரம்லாம் நமக்கு அந்த வாழ்த்து ஞாபகம் வரும். வாழ்த்திட்டே இருக்கிறோம். அதுதான் விளக்கம் என்று சொல்லுவது. அப்போ இந்த வான்காந்த பதிவும் அதை போலத்தான். இந்த பழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து எண்ணமாக, சொல்லாக, செயலாக வந்து வந்து வார்த்தைகளும் பழக்கத்தின் காரணமாகத்தான் வரும். ரொம்ப காலம் உபயோகிச்சுட்டு இருக்கிற வார்த்தைகள் தான் நமக்கு பழக்கமாக வருகின்றது. வார்த்தைகளாக வெளியே வருகின்றது. அப்ப அவை எல்லாமே சமுதாய வான்காந்தத்திலே பதியும் பொழுது சமுதாய பதிவுகளாக மாறிப் போகின்றது. இதன் காரணமாக அங்க வன்முறையும், இயற்கை சீற்றமும் ஏற்படுகின்றது. அதுக்கு தான் அருள் தந்தை நமக்கு கொடுத்தது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. வாழ்த்திட்டே இருக்கிறோம் பாருங்க. 2 முறை வையகம் வாழ்த்துறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற ஒரு வாழ்த்து. அந்த பழக்கம் நமக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, யார் என்ன சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வந்துரும். சமுதாயம் எங்கேயோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னா, அப்போ நாம அந்த தவ முடிவுல ஐயா உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள வாழ்த்துனாங்க. ரொம்ப நிறைவா இருந்துச்சு மனசுக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது. அப்ப பழக்கம் இங்கே நமக்கு வழக்கமாகிறது. வழக்கம் ஒழுக்கத்தின் அடிப்படையில் எழும்பொழுது விளக்கம் கிடைத்து விடுகிறது. நாமும் சமுதாயமும் நன்றாக இருக்கின்றோம். ஆக உயிரினுடைய இயக்கம் தான் உணர்ச்சி என்பது நமக்கு தெரிகின்றது. அப்ப இதனுடைய பழக்கத்தின் காரணமாகத்தான் இன்பம், துன்பம் என்பதும் தெரிகின்றது. இப்ப இன்பம் என்று சொல்லும் பொழுது, துன்பம் நீக்கும் வகையும் இங்கே இன்பமாகத்தான் இருக்கின்றது. அப்ப இன்பம் அனுபவிக்கின்ற வகை ஒன்று, துன்பத்தை நீக்கும் வகை ஒன்று. 2மே நமக்கு பழக்கமாகின்றது. இந்த பழக்கம் தான் ஏற்கனவே சொன்னது போல சமுதாய அங்கீகாரம் பெறும் பொழுது வழக்கமாக மாறிக்கொள்கின்றது. இந்த வழக்கம் என்பது
எனக்கு நான் ஒரு பழக்கத்தை பழகி இருக்கிறேன். அதை என்னுடைய குடும்பத்தவர் கவனிக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அப்ப அவங்க அதை கடைபிடிக்கும் பொழுது, அது குடும்ப வழக்கம் என்று அது மாறிவிடுகின்றது. இவ்வாறு பழக்கத்தினாலும், வழக்கத்தினாலும் பல குடும்பங்கள் இணைந்து வாழும் பொழுது, அதுவே சமுதாயம் என்று அழைக்கப்படுகின்றது. அதுவே இறை வழிபாட்டுல அந்த பழக்கவழக்கம் இருந்து, இறை வழிபாட்டின் அடிப்படையில் அவர்கள் இணைந்து வாழும் பொழுது, அது மதம் என்று மாறிப் போகின்றது. இப்ப இதுவும் ஒரு ஒழுக்க விதிக்கு உட்பட்டு இருந்தது என்று சொன்னால், அதுவும் நல்ல வழக்கம் தான். அருட்தந்தையருடைய ஒழுக்க விதிக்கு கட்டுப்பட்டு, இது தனக்கும் பிறருக்கும் நல்லதை கொடுத்தது என்று சொன்னால், இந்த பழக்கவழக்கமும் நல்லதுதான். இப்ப இந்த வழக்கம் என்று சொன்னோம் இல்லையா? அதாவது நம்முடைய பழக்கத்திற்கு சமுதாயம் அங்கீகாரம் கொடுத்தது என்றால் அது வழக்கம்னு. இது எதிலெல்லாம் வருகிறது என்றால், சாமி சொல்றாங்க முதலில் பிறப்பின் போது, 2வது இறப்பின் போது, 3வது திருமணத்தின் போது. இப்ப இந்த 3 நடக்கும் பொழுதும் சில பழக்கங்களை நாம கடைபிடிக்கின்றோம். அதுவே என்னவாகிறது காலப்போக்குல வழக்கமாக மாறி போகின்றது. இதைத்தான் நாம சடங்கு முறைகள் என்று சொல்லுகின்றோம். இந்த சடங்கு முறைகள் எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு நல்லதா இருக்குதுன்னு நான் அதை கடைபிடிக்கின்றேன். இப்ப நான் இதை என்னுடைய குடும்பத்தில் செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் வெளியே திருமணமாகி போகும் பொழுது, அங்கேயும் போய் இதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது, அவங்களும் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதுவே நமக்குள்ளாக சமுதாயமாக அது மாறி போகின்றது. அப்ப இது இறை வழிபாட்டின் அடிப்படையில் எழுந்தது என்றால் அதுதான் மதம் என்று சொல்லுவது. சாமி சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல மனிதன் இறை வழிபாட்டை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறான். ஆனால் பழக்கவழக்கத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவும் காலப்போக்குல மறைந்து போகும்னு ஒரு கவியில எழுதியிருக்கிறாங்க. அதாவது வளர்ந்து வரும்ங்கிற கவியில நமக்கு அது முழுசு தேவையில்லை. கடைசி 4 வரி மட்டும் பார்த்துக்கலாம். தளர்ந்து வருகிறது இன்று இந்நம்பிக்கை, தனையறியும் ஆர்வம் மிக கூடி போச்சு. உளம் திருந்தி உலக மக்கள் ஒன்றாய் வாழ ஒத்த நல்ல காலம் இப்போ என கண்டுள்ளோம்னு எழுதியிருக்கிறாங்க. சாமி எப்ப எழுதியிருக்காங்கன்னா 1955ல எழுதியிருக்கிறாங்க. இந்த ஜாதி மத அடிப்படையில எழுகின்ற அந்த சடங்கு முறைகள் எல்லாம் தளர்ந்து வருகிறதுன்னு எழுதியிருக்கிறாங்க. தளர்ந்து வருகிறது இன்று இந்த நம்பிக்கை, தனையறியும் ஆர்வம் மிக கூடி போச்சு. அதாவது தவம் தன்னை அறியும் ஆவல்னா தவம் செய்யக்கூடிய எண்ணம், ஆன்மாவை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள், ஆர்வம் மிக கூடி போச்சு. உளம் திருந்தி உலக மக்கள் ஒன்றாய் வாழ ஒத்த நல்ல காலம் இப்போ என கண்டுள்ளோம்னு எழுதியிருக்கிறார். சில நேரங்கள்ல நமக்கு தோணுது, சாமி எழுதிட்டாங்க ஆனா கூட்டிகிட்டே போற மாதிரி இருக்குதேன்ட்டு. அப்படிலாம் இல்லை. ஏன்னா காலத்தை தாண்டி சிந்திப்பவர்கள் தான் மகான்கள். நம்ம குருவுடைய வார்த்தையும் வீண் போகாது, கண்டிப்பாக அது செயலுக்கு வரும். அப்ப இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்குள்ள தோணுது இல்லையா? இப்ப இது எல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது. இப்ப இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அருள் தந்தை ஒரு கவியில கொடுக்குறாங்க. அதாவது வழக்கத்தை மாற்றி சீர்திருந்தி வாழ வலிவு முதலில் மனதில் அமைய வேண்டும்ங்கிறாங்க. முதல்ல நாம மனசுல ஆழமா எண்ணணும், உறுதியா எண்ணணும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, இதை நான் மாற்ற வேண்டும் என்று மனதுல முதல்ல அமைய வேண்டுங்கிறார். அதற்கப்புறம் பழக்கத்திற்கு ஏற்றபடி செயல் கருத்து பதிவாகி மக்களுக்கு பல கோணத்தில் ஒழுக்க உணர்வோடு நீதி, இன்பம், நேர்மை, உயர்வு எனும் சொற்களுக்கு அர்த்தம் காணும் இழுக்கில்லா முழு திருத்தம் உலகில் காண ஏற்ற வழி குழந்தைகளை பண்படுத்துதல் அப்படின்னு நிறைவு செஞ்சிருக்கிறார். அது சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, வளர்ந்தவங்கள் என்பவங்க முதிர்ந்த குச்சி போல, அதை வளைக்க முடியாது, ஒடிஞ்சு போகும். அவங்க அப்படியே இருக்கட்டும்பாங்க. ஆனால் புதிதாக வருகின்ற புதிய தலைமுறை குழந்தைகளை நாம பண்பாட்டோடு வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அருள் தந்தையருடைய ஒரு கணக்கு. அப்ப அதற்கு நாம கொஞ்சமாவது விளக்கம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்ப நாம பாலமாக இருக்கின்றோம். இடைப்பட்டவர்கள் நம்முடைய முந்தைய தலைமுறைக்கும்
நமக்கு கீழே அடுத்தால வருகின்ற அடுத்த இளைய தலைமுறைக்கும் இடைப்பட்டு இருக்கின்றோம். அதான் நடுத்தர இடத்துல இருக்கிறவங்க. அப்ப அவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வது எளிதாக இருக்கும். அதுதான் மனவளக்கலை பரவலா எல்லா இடங்களிலும் எல்லா வயதினர்களுக்கும் பேதமின்றி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒழுக்கம் என்பது மாறிப்போம். இந்த பழக்கம் வழக்கத்தை நாம சரி செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும். சரி, ஒழுக்கம் ஏன் வேணும்? நான் பாட்டு என் போக்குல இருந்துட்டு போறேன். நான் ஒழுக்க குறைவா நடந்தா இதனால யாருக்கு என்ன நஷ்டம் வருகிறது? யாருக்கு எந்த துன்பமும் இல்ல தானே! நான் என் பாட்டுக்கு நடந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் முடியாதுங்கிறாங்க. ஏன்னா நம்மிடம் இருப்பது 6வது அறிவு. பிளஸும் அதான், மைனஸும் அதான். சாமி இன்னொரு கவியில சொல்றாங்க, மேகம் குளிர்ந்தால் மழையாகி உலகுக்கு வாழ்வளிக்கும். அதாவது மேகம் மழையாகி உலகுக்கு வாழ்வளிக்கும். யூகம் உயர்ந்தால், அதாவது 6வது அறிவு. யூகம் உயர்ந்தால் மனித இன வாழ்வை வளப்படுத்தும். மேகம் பொழியும் மழை அதிகரித்தால் துன்பமும் தோன்றுதல் போல் யூகம் முரணான வழி சென்றால் பல விதத்தும் துன்பம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. மேகம் மழை பொழியுதுன்னா நல்லா தான் இருக்குது. ஆனா அளவுக்கு அதிகமா பொழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாவதும் பாதிக்கப்படுகிறது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மத்தாங்க எடுப்பதும் எல்லாம் செய்ய வல்லது மலைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே போலதான் இந்த 6வது அறிவு முரணான வழியில போயிடுச்சு அப்படின்னா அது தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால ஒழுக்கம் என்பது அவசியம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறது பழக்க வழக்கம் என்று பார்த்தோம். இப்ப இந்த ஒழுக்கத்தை பற்றிய கொஞ்சம் விளக்கம் நாம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக 4 விதமான பசிகள் நமக்கு இருக்கிறது. நம்ம பசினா வயிற்று பசி மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது குடல் பசி, அது தெரிகிறது, நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குதுங்கிறதுனால அதை நாம அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். பொதுவாக உடலுக்கு என்ற பசி ஒன்று, அதுக்கு விருப்பமான உணவு. சாமி தேவைகள் 3 சொல்றாங்க இல்லையா? அதுதான் காப்புகளும் தேவைகளும் அதற்கு தேவையானது உடல் பசியை நீக்கிவிடும். பொதுவாக பசி என்றாலே தேவை உணர்வு என்றுதான் அர்த்தம். அப்போ மனதிற்கு ஒரு பசி உண்டு, அது அது விரும்பிய எண்ணம் சொல் செயலில் இருப்பது. நாம இன்றைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா மனம் விரும்ப போய் தான் இதை செய்துட்டு இருக்கோம். அப்போ அது மனதிற்கு வருகின்ற அந்த தேவை உணர்வு, அதாவது மனதிற்கு இருக்கின்ற பசியை நீக்கக்கூடிய வழிமுறைகள். அதே போல ஆன்மாவிற்கு என்று ஒரு பசி இருக்கிறது, அதாவது தேவை உணர்வு, அதுதான் இறை உணர்வு. அதான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது, தலைமுறை தலைமுறையா பிறவி எடுத்துட்டே இருக்கு. முக்தி என்பதை நோக்கிதான் இந்த ஆன்மா போய்கொண்டிருக்கின்றது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அதை அடையிறதுக்கு தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். இதே போல உயிருக்கும் ஒரு பசி என்பது உண்டு. அந்த உயிருக்கு உண்டான பசி எது என்று பார்த்தால் ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, உணவு உடல் வளர்க்கும், சமயம் உயிர் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் உண்கின்ற உணவு நமது உடலை வளர்க்கின்றது. நாம் கடைபிடிக்கின்ற கருத்துக்கள் அடங்கிய நம்மை வழி நோக்கி கொண்டிருக்கின்ற சமயம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சமயம் நமது உயிரை வழி நடத்தும். அப்ப சமயம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? பிறருக்கு தீமை செய்யாதே, யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ நன்மை செய். எல்லா சமயங்களும் அதைத்தானே கற்றுக் கொடுக்கின்றது. அதுதானே ஒழுக்கம். அப்ப சமயம் உயிர் வளர்க்கிறது என்று சொன்னால் எதன் மூலம் வளர்க்கிறது அப்படின்னா ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் அதை வளர்க்கின்றது. இந்த உடலுக்குள்ளாக உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இதுக்கு ஏதாவது நாம ஊதியம் கொடுக்கிறோமான்னா இல்ல. உடலை பேணிக் கொள்கின்றோம், அதற்கு ஆடை அணிகள் எல்லாம் அணிவித்து பார்க்கிறோம். ஆன்மாவுக்கு இறை வழிபாட்டின் மூலம் அதற்கு ஒரு தேடலை கொடுக்கின்றோம். மனதிற்கு அது பிடித்த எண்ணம் சொல் செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயிருக்கு எதையாவது செய்கிறோமா? ஏதாவது ஊதியம் கொடுக்கறோமானா உயிருக்கு என்னங்க ஊதியத்தை கொடுக்க முடியும்? அது பாட்டுக்கு இருக்குது, அது நம்ம கண்ட்ரோலே இல்லையேன்றுவோம் முதல்ல. அது நான் இஷ்டப்பட்டா உள்ள வருதா, வேண்டான்னா வெளியே போகுதான்னா இல்ல. அப்ப அதுக்கு என்ன ஊதியத்தை கொடுக்க முடியும்னா எனக்கு வேலை செய்தவங்க கிட்ட தானே கொடுக்க முடியும் அப்படின்னா அப்படி. அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு,
ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவன்றி ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறார். ஈதலும் இசைப்பட வாழுதலும் தான் உயிருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஊதியம். ஏன்னா உயிர் அவ்வளவு சிறப்பானது. உயிர் போச்சுன்னா எல்லாமே போச்சு. இந்த ஆன்மாவை கூட இன்னொரு உடலை தான் தேடி எடுக்கணும். அதுக்கும் உயிர் இருந்தா தான் அதுக்குள்ள இயங்க முடியும். அப்போ ஈதலும் இசைப்பட வாழுதலும் தான் இந்த உயிருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஊதியம். ஈதல் என்பது என்ன? தேவைப்படுகின்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவைப்படுகின்ற பொருளை கொடுப்பது. பொருள் கூட இல்ல, தேவைப்படுபவற்றை கொடுப்பது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவை இருக்கு, அதை கொடுப்பது. இசைப்பட வாழ்தல் என்பது துன்பம் இல்லாமல் இருப்பது. இதைத்தானே அருள் தந்தை அவர்கள் நமக்கு இரண்டொழுக்க பண்பாடாக கொடுத்தாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். இசைப்பட வாழ்தல். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது ஈதல். அப்ப இரண்டொழுக்க பண்பாடை நான் கடைபிடித்து வாழ்கின்றேன் என்று சொன்னால் எனது உயிருக்கு நான் ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஊதியம் நிறைவாக கொடுக்கின்ற இடத்தில் அந்த ஊழியன் எஜமானனுக்கு ஒழுங்காக வேலை செய்வான். ஊதியம் என்று இருந்தால் போனஸ் ஒண்ணு வேணும் தானே. போனஸ்னா எப்பவாவது அக்கேஷனலா, அதாவது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி கொடுக்கறது இல்ல. தினமுமே இதுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் காயகல்ப பயிற்சி. காயகல்பம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது முறையான வழியில சிறப்பா நம்மளே அந்த ஊழியம் நமக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கும். ஆக இரண்டொழுக்க பண்பாட்டின் மூலமாக இந்த உயிருக்கு நாம ஊதியம் கொடுத்து அதை நம்மோடு தக்க வைத்துக் கொள்ள முடியும். புத்தர் சொல்லுவாரு, ஒழுக்கமான தவத்தின் மூலமாக ஞானம் பெற்று முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒழுக்கமான அதை ஆரம்பத்துல கேள்விப்படும் போது தவத்துல என்ன இருக்குது, ஒழுக்கமான தவம், ஒழுக்கம் இல்லாத தவம் இருக்கவா செய்து அப்படின்னு சொல்லிட்டு நானே மனதுக்குள்ள நினைத்து கொண்டது உண்டு. ஆனால் அருத்தந்தைகளுடைய ஒழுக்கத்தினுடைய விளக்கம் தெரிந்ததற்கு அப்புறம் எவ்வளவு அற்புதமா சாமி சொல்லி இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு. அதாவது ஒழுக்கம் என்று சொன்னால் பிறருக்கு துன்பம் இல்லாமல் இருப்பது. அப்போ தவம் செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த ஆற்றலை நான் இந்த ஒழுக்க விதிப்படி பிறருக்கு துன்பம் கொடுப்பதற்கு உபயோகிக்க கூடாது. முன்னாட காலங்கள்ல தவசீலர்கள் இரண்டு பக்கமும் இருந்தாங்க. அது அசுரர் தேவர்னு சொல்றோம். இப்ப இந்த தவ பலனை பிறருக்கு மக்களுக்கு துன்பம் கொடுப்பதற்காக உபயோகித்தவர்களை நாம அசுரர்கள் என்று சொல்றோம். நன்மை செய்தவர்களை தேவர்கள், கடவுள் என்று சொல்றோம். இப்ப இறுதி என்ன ஆகும் என்று சொன்னால், இந்த இறைவன் என்று சொல்லப்பட்டவர்கள், இறை தேவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அசுரரை வதம் செய்ததாகத்தான் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதத்தான் புத்தர் சொல்லி இருக்கிறாரே, ஒழுக்கமான தவத்தின் மூலமாக ஞானம் பெற்று முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு. பொதுவா தியானம் என்று சொன்னால் மனதை ஒன்றின் மீது குவிப்பது. ஃபோக்கஸ் ஆஃப் மைண்ட் ஆன் ஒன் திங்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது மட்டும் தவம் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு வேடன் ஒரு மானின் மீது மனதை குவிக்கிறான் பாருங்க. அவன் அம்பு விடும்போது பாருங்க, ஃபுல் அட்டென்ஷனும் அது மேலதான் இருக்குது. அப்ப இது தவமாகுமா? மனதை ஒன்றின் மீது குவிப்பது தவம் என்று எடுத்துக்கொண்டால், வேடனுடைய அந்த மனம் குவிப்பு என்னது? உயிர்வாத தானே. அப்ப அது எப்படி ஒழுக்கமானதாக இருக்க முடியும்? அப்ப அது எப்படி தவமாக இருக்க முடியும்? அத சாமி சொல்லுவாங்க, விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்னு. நான் செய்கின்ற இந்த செயல் தவமாகவே இருந்தாலும் அதன் விளைவு என்னவாக இருக்கிறது என்று எண்ணி அதை செய்ய வேண்டும். வள்ளுவருடைய ஒழுக்கமுடைமையில பார்த்தோன்னா 10 குறள்ல எது ஒழுக்கம்னு சொல்லியிருக்க மாட்டார். ஒழுக்கமா இருந்தா என்ன வரும், ஒழுக்க குறைவுனால என்ன கெடுதல் வரும், இதைத்தான் 10 குறள்லையும் சொல்லியிருப்பார். ஆனா அருள் தந்தை அவங்க தான் அதை தெளிவா நமக்கு கொடுத்திருப்பாங்க. அப்போ இந்த 2 ஒழுக்க பண்பாடும் 5 ஒழுக்க பண்பாடும் நமக்காக அருள் தந்தையர்கள் கொடுத்தது. அப்போ இனி நாம செய்ய வேண்டியது என்ன? தெரிஞ்சு போச்சு, வழக்கம் தெரிஞ்சிச்சு. பழக்கம்னா என்ன, அது எப்படி வழக்கமாக மாறுகின்றது, இந்த பழக்க வழக்கம் இரண்டும் ஒழுக்கத்தை தீர்மானிக்கின்றது.
ஒழுக்கம்னா என்ன, எப்படி இருக்கணுங்கிறது 2 ஒழுக்க பண்பாடாக, 5 ஒழுக்க பண்பாடாக குடுத்திருக்கிறாங்க. இனி நாம செய்ய வேண்டியது என்ன? இன்னொரு கவியில சொல்றாங்க, "ஒழுக்கம், அறம், தவம் 3ம் உலகோர் வாழ்வில் ஓங்க. அறிவும் செயலும் தூய்மை கொள்ளும் பழக்கம் இயல்பாய் அமைய, கல்வி, செல்வம், பண்புடையோர் நிர்வாகம் பரவ வேண்டும்" அப்படிங்கிறாங்க. அவங்கள வழிநடத்தி செல்றதுக்கு நல்ல தலைமை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடம் என்றால் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். வீடு என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற குடும்ப தலைவன், தலைவி நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அதற்கு நாம தகுதி உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, வழக்கம் எதனால இதை செய்யறோம் அப்படி அந்த வழக்கம் எதனால வந்ததுன்னு புரிஞ்சு போகும். அதற்கு மூலமாக இருக்கின்ற பழக்கம் என்பது என்ன என்பது நமக்கு தெரிஞ்சு போகும். அப்ப நாமும் உயர்ந்து பிறரையும் நாம உயர வைக்கலாம். அப்படி நான் உயரும் பொழுது, அதாவது நாம் உயரும் பொழுது அங்கே தனிமனித அமைதி, அந்த தனிமனித அமைதி தனித்தனியாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளோர் அவரவர் நிலையில் அமைதி பெறும் பொழுது அதுவே குடும்ப அமைதி, அதுவே ஊர் அமைதி, உலக அமைதியாக மாறி போகும். அதைத்தான் அருள் தந்தை அவர்களும் நமக்கு மனவளக்கலை பயிற்சிகளாக கொடுத்திருக்கின்றார்கள். முழுமையான கலையை மனவளக்கலை. உடலுக்கு உடற்பயிற்சியும், மனதிற்கு அகத்தவமும், அகத்து ஆய்வும், உயிருக்கு காயகல்ப பயிற்சி. இப்ப உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உயிர் நல்ல ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஆக இந்த பயிற்சிகள் நம்மை பழக்கத்திலிருந்து வழக்கத்திற்கும், வழக்கத்திலிருந்து ஒழுக்கத்திற்கும் மாற்றி அமைக்கும் என்ற வகையில மனவளக்கலை பயிற்சிகளை முறையாக செய்து வாழ்வில் வளங்கள் அனைத்தும் பெறுவோம் என்ற அளவிலே நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, மீண்டும் இணைப்பில் இருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றிகளையும், வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.